ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய் நமக. சொல்லுங்க ஐயா. ஆடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா? என்ன ஆடியோ? சரி அந்த மாதிரி இந்த ராசாங்கிற நபருடைய வைரல் வீடியோ ஊழல் பண்ணதெல்லாம் சரி அவரே பேசியிருக்கிறாரு. சரி. நான் அவரை உத்தம சீலன்லாம் கிடையாதுங்கிற மாதிரி அவரே அவரை பத்தி பேசியிருக்காரு. ஸ்டாலின் வந்து பொம்மை ஒண்ணுமே தெரியாது அவரும் பேசியிருக்காரு. சரி. அதாவது ஏவா வேலு, கே என் நேரு பேரெல்லாம் பார்த்துக்கு புனிதர்கள், துரமுருகன் இந்த மாதிரி ஆளுகள்லாம் கொள்ள அடிச்சுட்டு திரியிறாங்களே, வெள்ளை சொல்லையும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, இதுல வெக்கம் இல்லாம எலெக்ஷன்ல ஓட்டு வேற கேட்டு வராங்களே, சனாதனத்தை கிழிச்சு போடுவேன் அப்புறம் என்னென்னமோ சொல்றாங்க. நிறைய பேர் ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் மீசையை முறுக்கிட்டு இங்க என்னதான் நடக்குது இங்க? பதில் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணங்கிறீங்களா? ஆமா, மோடி தான் காரணம். நேத்து வரைக்கும் சிவன் நீங்க, இப்ப மோடிங்கிறீங்க. மோடி தான் காரணம். சரி, நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு உச்ச அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இந்த கும்பலெல்லாம் ஏன் விடுறீங்கிறேன். ஒரு 1000 ரூபா ஒருத்தன் திருடனா அவனை புடிச்சு தலை கீழே கட்டி அடிச்சு வாயில மூஞ்சி மாதிரிலாம் உடைக்கிறீங்க. ஆனா இது இந்த 1000 கோடி ஊழல் பண்ண கும்பலுக்கு எல்லாம் கார் கதவு திறந்து விட்டு அப்படியே சல்யூட் அடிக்கிறாங்க. அவ்வளவு வைத்திருச்சலா இருக்கு. அப்பா வந்து கூட மாட்டேங்கிறான். அப்பா கூப்பிட்டானா நேரா அப்பாவுடைய உலகத்துக்கு போயிருவேன். அப்பா கூட மாட்டேங்கிறானே, கூடுவான் நாள் வரும்போது. வைத்திருச்சலா இருக்கு. அதனால இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா, இந்த ராசா, இந்த கனிமொழி, இந்த கும்பல் எல்லாம் தப்புறதுக்கு மோடி எல்லாம் தண்டனை கொடுக்க மாட்டாரு. மோடி இது வரைக்கும் கொடுத்த மாதிரி தெரியல. 13 வருஷம் ஆச்சு. வந்தோடனே அப்படியே பண்ணிடுவாரு, அப்படி பண்ணிடுவாரு. ஒன்னையும் காணும். ஐயா எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் பிரதமர் ஆகணும் அன்னைக்கு இருக்கு இந்த இவங்க கும்பலுக்கு எல்லாம். அதனால அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும். மோடி ரொம்ப மென்மை போக்கு ஐயா. இவ்வளவு மென்மை போக்கு ஆகாது. பிஜேபி தொண்டர்களை வெறுத்துட்டான், ரொம்ப வெறுக்கிறான். இவ்வளவு மென்மை போக்க இவருக்கு இருக்காருன்னு. நான் என்ன கேக்குறேன், உனக்கு அதிகாரம் இருக்கு, ஏன் இவங்க எல்லாம் விட்டு வைக்கணுங்கிறேன். எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகுமா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா நினைச்சா இன்னைக்கு அண்ணாமலை கையில பவர் இருந்துச்சுன்னா அப்பவே ஆணி பிடிக்கிறாரு. இவங்கெல்லாம் இந்த கும்பலெல்லாம் என்னத்தை ஒடுங்க இவங்க அரசியல் பத்தி பேசி தொலைங்க. நான் சொல்றேன், இவனுக்கு எவனுமே தண்டனை கொடுக்க மாட்டான். இவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்குறது அப்பா இருக்கான், செவரமா கொடுப்பா. சாமி சொல்றான் பாருங்க, காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவலியோன் அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டி நான் அறிவேனடா. எங்க அப்பா சொல்றான் சிவருமா, நான் காயக்காரன் மாய சித்தம் கண்காணா பெருவலியோன். அதாவது நான் புலன்களுக்கு புலப்படாத மறைபொருள் இறைவன். எங்க இருக்கிற ஏகம் பரபிரம சதாசிவ பரபிரமை எங்க இருக்கு? நம்ம பரபிரமத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம். நமக்கு உள்ளே இருக்கு, அகமும் இருக்கு, புறமும் இருக்கு. அப்போ அப்பா என்ன சொல்றான், பிள்ளைகளே நான் உங்க கண்ணுக்கு புலப்படாத மறைபொருள், ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த அனைத்து பாவங்களும் எனக்கு மறைவாக இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும். நீ மனசுல தப்பா ஒரு பெண்ணை நீ மனசுல காம நீ மனசுல பார்த்தா கூட, மனசுல நினைச்சா கூட உனக்கு தண்டனை உண்டுங்கிறான். அதான் காயக்காரன் மாய சித்தங்கிறான். அவன் மாய அறிய முடியாது. அதனால அப்பா சிவருவான் இந்த கும்பல், இந்த கனிமொழி, இந்த ராசா, நீங்க சொன்னீங்க இன்னும் பேரு நிறைய, அந்த கும்பலுக்கு எல்லாம் அவன் தண்டனை கொடுப்பான். இவங்க எல்லாம் தண்டனை மோடி எல்லாம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் மோடி எல்லாம் தண்டனை கொடுக்க முடியாது. மோடி வந்து நான் வெளிநாட்டுல மட்டும் நல்ல பேர் வாங்கினா பத்தாது, உள்நாட்டுல களை எடுக்கணுங்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், ஒரு தீவிரவாதியை விட மோசமானவனுங்க ஊழல்வாதிகள். ஒரு தீவிரவாதி மிஞ்சி போனா ஒரு 100 பேர் சுட்டுக் கொள்வானா, அவ்வளவுதான். ஆனா இவனுக்கு ஊழல் பண்றதுனால லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்படுது. நிறைய குடும்பங்களுக்கு இன்னைக்கு மருத்துவ நலத்திட்ட உதவிகள் கிடைக்காது இவனுக்கு பண்ற ஊழல்னால. எத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டு சாகுறான். அவனுக்கு நல்ல மருத்துவம் கொடுக்கலாம் இவனுக்கு ஊழல் பண்ண பணம் இருந்தால். இல்ல, அப்போ ஒரு தீவிரவாதியை விட மோசமானவன் இந்த கும்பல். ஆனா இந்த மோடியை வேடிக்கை பார்க்கறன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அதான் எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் பிரதமர் ஆகணும். நல்லா கேளுங்க, யோகி பிரதமர் ஆகணும், அண்ணாமலை உள்துறை அமைச்சர் ஆகணும். இந்த 2 பேரும் இறை அவதாரம். இந்த 2 இறை அவதாரம் வந்தாதான் நாடு உருப்படும். இவங்க எல்லாம் சும்மா அப்படியே பந்தா பண்ணிக்கிட்டு அப்படியே பேரை வாங்கிட்டு, நீ நல்லவனா இருந்தா எதுக்கு நல்லவனா இருக்கணுங்கிறேன். நம்ம கையில அதிகாரம் இருக்கு, நடவடிக்கை எடுக்க வேண்டியதுங்கிறேன். உனக்கு ஏயா குடியரசுத் தலைவர் உங்க ஆளு, பிரதமர் நீங்க, உள்துறை அமைச்சர் நீங்க, உங்களை விடையா உச்ச அதிகாரம் இந்தியாவில வேணும். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஐயோ திமுக குடும்ப கட்சி, ஐயோ திமுக ஊழல் பண்ணு. ஏன் ஊழல் பண்ணதுல நடவடிக்கை எடு, என்ன பண்ணிட்டு இருக்க, அதிகாரம் பிரதமர் பதவி என்கிட்ட கொடு, நான் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லல. பிஜேபி தொடர்கள் கேட்கான். நான் என்ன கேக்குறேன், ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க. அண்ணா மோடி என்ன பண்றாரு, நேரம் வருவாரு, அப்படி ஸ்டாலின் பார்த்த உடனே அப்படியே கும்பிடு போறாரு, அப்படியே 2 தோல்ல தட்டி சிரிப்பாரு. இதான் செய்யறாரு. இது வரைக்கும் இவங்க என்னையா பண்ணிருக்காரு. ஆராசா பாருங்க, இவ்வளவு ஊழல் பண்ணி அவர் மீண்டும் எம்பி ஆயிட்டாரு. இன்னும் அடுத்து பாருங்க, அடுத்து தேர்தலை போட்டி எம்பி ஆவாரு. இதுதான் நடக்குது. காங்கிரஸ்காரன் கூட இவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்க. இவங்க என்னையா பண்ணி கிழிக்கிறாங்க ஒரு மண்ணுங்க. நான் சொல்றேங்க, இப்போ ஒன்னும் கெட்டு போல. மோடி வந்து பிரதமர் ஆகக்கூடாது. மோடி பதவியை எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் கொடுக்கணும். உள்துறை அமைச்சர் பதவி அமித்ஷா வந்து ராஜினாமா பண்ணிட்டு அண்ணாமலை கொடுக்கணும். கொடுத்து பார், தமிழ்நாடு கிளீன், அப்படியே கிளீன் தமிழ்நாடு ஆயிரும். இந்த ராக்கெட் ராஜா ஒரு இதுல சொல்லியிருந்தாரு, கிளீன் நல்ல அந்த மாதிரி கிளீன் தமிழ்நாடு ஆக்கிடுவாங்க. 2 பேர்ட்டும் கொடு பதவி. போதும், நீ கொஞ்ச நாள் போய் விடுங்க, வயசாயிட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க, தியானத்துக்கு போங்க, இமயமலைக்கு போயிருங்க 2 பேரும்.
அதான் நான் சொல்றேன், என்னையா பண்ணி கிழிக்கிறீங்க, வயிற்றுச்சலா இருக்கியா. அதனால இவங்களுக்கு இவங்க தண்டனை கொடுக்க மாட்டாங்க, தண்டனை அப்பா சிவம் கொடுப்பான். அதில் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பாருங்க, நான் பேசுற எனக்கும் அதான் உங்களுக்கும் அதான் எல்லாம் கேட்குற எல்லாத்துக்கும் தான். நீங்க என்ன கர்மா செய்றீங்களோ அதெல்லாம் அப்பா சிவம் தண்டனை கொடுப்பா. சாமி என்ன சொல்றான், ஈஸ்வர சர்வபூதானம் இருந்தே சொர்ஜ திஷ்டதி பிரமாயன் சர்வபூதானி யந்திரோடானி மாயேங்கிறான். என்ன சொல்றான், அப்பா சிவபெருமானாகிய நான் உங்களுடைய எல்லா ஜீவராசிகளுடைய இதயத்திலும் இருந்து கொண்டு அந்தந்த ஜீவராசிகள் செய்த பாவ கர்ம வினைக்கேற்றவாறு சுழல செய்து கொண்டிருக்கிறேன். காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்து அடக்குவதில் நான் யமனுங்கிறான். அது பிள்ளைகளே, நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு உங்களுடைய இதயத்தை நான் தான் உங்களை வழி நடத்தி நீங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனையும் நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கு பலன்களையும் கொடுத்துட்டு இருக்கேன். பிள்ளைகளே, என்னை தேடி மோட்சங்கிறான். காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்து அடக்குவதில் யமனுங்கிறான். நீ செத்து போயிருவ, உன் ஆத்மா அழியாது. இந்த ஆத்மாவை யமன் கொண்டு போய் யமன் கொண்டு போய் தண்டிப்பான். ஏன்னா ஒளியுடம்பு ஆத்மா, அதுக்கு அழிவே கிடையாது. உலக மனிதன் ஆத்மா அழியாது. அதனால இங்க பாருங்க, எங்க சிவன் அப்பான்னு சொல்றான், யமனும் நான் தான், சிவனும் நான் தாங்கிறான். நீ இந்த ஊழல்வாதிகள், இந்த கும்பல் இருக்கான் பாருங்க, இந்த ஆராசா, இந்த கனிமொழி, இன்னும் பேர் நிறைய சொல்றீங்க. இவங்க எல்லாம் இங்க பாருங்க, இவங்கெல்லாம் எமன் பிடியில தப்பிடலாம், ஆனா எங்க அப்பன் சிவன் பிடியில தப்ப முடியாது. அவனே சொல்றான், சாமி சொல்றான் பாருங்க, சாமி சொல்றான், என்னையே கனியாவண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோர் எல்லாம் சலமது துயரம் கண்டு அந்நீச நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொன்று நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் பொவிசுங்கிறான். ஏப்பா, நல்ல பிள்ளைகள் இறப்புக்கு வரும், மோட்சத்துக்கு வரும். அவனுக்கு எங்க அப்பா அவனுடைய வீட்டுக்கு மோட்ச வீட்டுக்கு எடுத்துக்கிறான், மேல் பேசி கொடுத்துறான். ஆனா இந்த படுவாய்களை, இந்த ஏழையாகி நல்ல சான்றோர்கள், நல்ல பிள்ளைகளை கொடுங்கோல் தண்டிக்கக்கூடிய, கொடுமைப்படுத்தக்கூடிய இந்த ஊழல்வாதி, இந்த ஆட்சியாளர்கள், இந்த கும்பலை நரகத்துல கொண்டு நடு கேப்ப இவனோட ஆவிய நரகத்துல தள்ளுவேன். சாமி அதான் சொல்றான், பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடுவாங்க. ஏன்னா அந்த கும்பல்ல 1000 கோடி 10,000 கோடி 1,00,000 கோடி ஊழல் பண்ணி வச்சிருக்கான். இவன் செத்துருவான், இன்னைக்கெல்லாம் செத்துருவான். எவன் வந்து கூடுவான், எங்கப்பா இவன் காலத்துல கணக்கு நான் காலம் தண்டி தொடுக்கல எமன்கிறான். அன்னைக்கு இவனுக்கு நாள் முடியுமோ இவனை கூட்டுருவான். இவனுக்கு தண்டனை கொடுக்குறதுக்கு கூடும் பொழுது இந்த கும்பலுடைய உடல் என்ன பண்ணுவான், இவனுக்கு சந்தன கட்டையில எரிப்பான், இல்ல சந்தன பேழையில வச்சு எங்கேயாவது ஒரு கடற்கரையில முக்கிடுவான். ஆனா இந்த கும்பலுடைய ஆத்மா அழியாது, உலக மனிதன் ஆத்மா அழியாது. இந்த ஆத்மாவை நான் கொண்டு போய் அப்படியே என்ன சொல்றான், ஆக்கினை, அதான் சொல்றான், பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினை செய்து ஆவிக்கிற ஆத்மாவை ஏமா பிடிச்சிட்டு போய் நரகத்துல அப்படியே அக்கினி ஏறி ஜுவாலையில தூக்கி போடுவான். அந்த ஆக்கினைனா ஆத்மா அழியாது, தண்டனை துடிக்க முடியாது. அந்த மாதிரி இவனுக்குலாம் அழிவான். இவனுக்குலாம் ஏன் பிறந்தனே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கான். நம்ம பிறப்பே மோட்சத்தை அடையிறதுதான். நம்ம இந்த உலகத்தோட்டு கரையறல. இந்த ஆத்மா இந்த உடல்ல இருந்து இன்னொரு உடல் போகுது, அடுத்து இன்னொரு உடல் போகுது. அப்போ என்ன மோட்சம் விடுதலை. ஆனா இவனுக்கு எல்லாமே அதான் சாமி சொல்றான், ரஜசி பிள்ளை கத்தோ கர்மசி ஜாயதை தத்தா பிள்ளைங்க தமசி முடைய ஜாயதங்க. 84 பிறவி, மனித பிறவி 7 வாய்ப்பு, 7 தடவை மனுஷனா பிறப்பான். இவன் அப்பா சிவனை தேடலையா, அந்த இவனுக்கு என்னது, ஆடு கோழி பன்னி நாய் புழு, இந்த மலம் இருக்கு பாருங்க, மலம் அதுல புழு நிலைமை இருக்கு, அந்த பிறவியும் கிடைக்கும் இந்த கும்பலுக்கு, இவனுடைய ஆத்மாவுக்கு. இவனது ஊழல் பிள்ளைகளுக்கு இவன் எதுக்கு பிறந்தனே இவனுக்கு தெரியலையா. இந்த மறுமையை பாருங்க, எல்லா சமயங்களும் அதான் சொல்லுது. ஆனா மற்ற சமயத்து மக்கள் மறுமை மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுக்காங்க. நம்ம ஆளுங்க வெறும் சினிமாக்காரன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம இந்துக்கள் இவனுக்கு நினைச்சதான் கொடுமையா இருக்கு. அதனால மறுமை இம்மை விட்டு இம்மை பார்க்காத, இமை பொழுதுதான் இம்மை, மறுமைதான் கனப்பொழுது. ஐயோ, இந்த ஆத்மாவை நரகத்துல வச்சு நடு கேட்கும்போது ஐயோ அந்த ஆக்கினை துடிக்குமே. அந்த பரமான பட்டணம், அந்த உலகம் இந்த கண்களுக்கு புலப்படாதியா. சாமி சொல்றான், மூக்கு சுழியும் முச்சுளியும் முத்தி முத்தி நோக்கு சுழியாய் நேர் நில்லு என் மகனே, பரமான பட்டணத்தில் பார்வை கொண்டே நாட்டி சிரமானது விரித்து சிறை போல் இருமனே. எங்க அப்பா சிவன் நீ பார்க்கணுமா, எல்லா மனிதர்களும் பார்க்கலாம். நீ என்ன பண்ணணும், நெற்றி உன் கண்களை மூடி நெற்றி புருவத்தில் ஓம் என்ற அந்த ஏகாசரத்தை நீ உச்சரித்து உன்னுடைய பார்வை நெத்தி புருவத்தில் செலுத்தினா அந்த பரமான பட்டணம் தெரியும்னு சிவபெருமான் சொல்றாயா. அந்த பரமான பட்டணத்துல உனக்கு யமபுரி பட்டணம் தெரியும், ஆத்மா எங்க போகுதுன்னு. நல்ல பிள்ளைகள் மோட்சத்துக்கு போகக்கூடிய சிவவீடு தெரியும், இப்ப ஐலங்கிரி தெரியும், ஈரேல் 14 உலகங்களும் தெரியும், நீ பார்க்கலாம். ஆனா அந்த கும்பலை நினைக்கிறான், வெறும் உடம்ப மட்டும் தான் பாக்குறான். செத்து போனா எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி இவனு இந்த சனியனுங்க புள்ள குட்டிக்காக ஊழல் பண்றான். அடே, உன் புள்ள குட்டி எப்படிதான் நல்லா இருக்கும், அட புறம்போக்குகளா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கறான். உருப்படுவானுங்களா. ஆனா உன்னையா இந்த ஊழல்வாதிகளுக்கு, இந்த ஊழல்வாதிகள் மேல நடவடிக்கை எடுக்காதவங்களுக்கு நரகம் கிடைக்கும். இது மோடியா இருந்தாலும் தப்ப முடியாது, நானா இருந்தாலும் தப்ப முடியாது, அண்ணாமலையா இருந்தாலும் தப்ப முடியாது. ஏன் உங்ககிட்ட அதிகாரம் இருக்குல்ல, ஏன் விட்டு வைக்கிறீங்க? ஏன் 6 மாசம் ஆடியோ 1 வந்துருச்சு, இன்னும் அடுத்து இன்னும் எத்தனை ஆடியோ வரப்போகுது தெரியல. இந்த ஆடியோ அண்ணாமலை வெளியிட்டாரா என்னன்னு தெரியல, யாருக்கு தெரியும் இன்னும் என்னென்ன ஆடியோலாம் வரப்போகுதோ. அதனால இங்க பாருங்க, இவங்க நடவடிக்கை எடுக்கலாம், இவங்களால நடவடிக்கை எடுக்க முடியாது. நாட்டை பிரதமர் பதவியை ஏன் வேற இந்த மோடியோட திறமையாளி இல்லையா, எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் அவங்ககிட்ட கொடுங்க, அவர்கிட்ட கொடுத்து பாருங்க. 1 மணி நேரத்துல எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாமே கிளீன் இந்தியாவாயிரும். ஊழல்வாதி ஒருத்தனை இருக்க மாட்டான், எவனும் 6 ரூபா கம்பத்துக்கிட்டு ரோட்டுக்கு வர மாட்டான். எங்க ஐயா யோகி பிரதமர் ஆனாருன்னா வாழை நறுக்கி சுண்ணாம்பு வச்சு விடுவாரு. ஏன்னா அது அவதாரம். ஏன்னா அறுத்து கிழிச்சு போடுவாராம ஒருத்தர். உனக்கு புரிஞ்சுங்க. சரி, நீங்க கோபப்படாதீங்க, அமைதி, பொறுமையா இருங்க. சாமி என்ன சொல்லிருக்காங்க, சரியா
கோவப்படாங்க, நம்ம அடிச்சாலும் வாங்கிக்கணும். பகவான் நம்ம அப்பா சிவபெருமா அதான் சொல்றான், அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சைத்திடுங்கோ. அப்பா சொல்ற பாருங்க, வம்பு வசைகள் கூறி வைதாலும் கேட்டிடுங்கோ, அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவினடா. நீ என்ன அடிச்சுன்னா நீ அடிச்சு தப்ப முடியாது, என்ன திட்டிட்டு நீ தப்ப முடியாது, எல்லாம் கர்மா, எல்லாம் அப்பா சிவபெருமா ஆண்டினான் அறிவினடாங்க. விடுவானா? அடிச்சா வாங்கிக்கோ. வம்பு வசைகள் வைதா கெட்டாவது கேட்டுக்கோங்கிறாரு. அதனால நீங்க வாய் எடுங்க, அமைதியா இருங்க. இல்ல அப்பா சிவபெருமா. அதனால இவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்கய்யா. மோடியும் கேட்க மாட்டாரு, அமித்ஷாவும் கேட்க மாட்டாரு. வாய்க்கு வே மேடைக்கு மேல ஊழல்வாதி ஊழல்வாதி யாருக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியும். ஏன் உன்ட்ட அதிகாரம் இருக்கல, என்ன பண்ற? ஏன் ஆராசை ஒண்ணு நீ அடக்க முடியாது அவனால? அவர் சனாதனத்தை என்ன கிளியா கிழிக்கிறாரு? தூக்கி இருக்கலாமே. என்ன வார்த்தைக்கு என்ன கிளி கிழிக்கிறாரு சனாதனத்தை அவரு? அதனால ஒண்ணு புரிஞ்சுங்க, இதெல்லாம் அங்க பாருங்க, சிவன் தான் கேட்கணும். நீ எம்மன் பிடியில தப்பிடலாம், எம்மன் கிட்ட தப்பிடுவானா? எங்க அப்பா சிவன் கிட்ட தப்ப முடியாது. சாமி சொல்ற பாருங்க, பிரம்மன் பகைத்ததுண்டால் நீங்கள் பேசாமல் போய்விடுவீர், விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டம் கண்டிடுவீர், ருத்ரன் பகைத்ததுண்டால் உயிர் பிழைக்க மாட்டீரப்பா, காலனும் வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாய் கொண்டு போவான். இத்தனை பேர் சேர்ந்திருக்க ஈசன் என்ன செய்வேனடா? அவரவருக்கு இட்ட குறை ஆதிமுனி என்ன செய்வேன்? நடுத்தீர்ப்பு நான் கேட்க நாள் எடுத்து வருகிறதா? பாவிலாடி செத்துக்கு ஒரு நடுத்தீர்ப்பு. எங்க அப்பா இவனுடைய ஆத்மாவை பிடிச்சிட்டு போய் எங்க அப்பா சிவபெருமா சிங்காசனத்துக்கு முன்னாடி தான் நிறுத்துவான். அவன் புடிச்சு எட்டி வச்சு இந்த நாய்களை நரகத்தை குழியில தள்ளுவான், மாஞ்சிலே மிச்சு தள்ளுவான். அந்த கும்பல உலக கும்பல அதுங்க பாரு, பிரபஞ்சத்துல ஒரு நாயும் தப்ப முடியாது, இந்த பேசக்கூடிய இந்த நாயும் தப்ப முடியாது. நான் பேச பாரு பாருங்க, இந்த நாய் என்ன தப்புனா, இந்த பைத்தியக்கார நாய் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க பாருங்க, இந்த நாய் என்ன பாவம் செஞ்சாலும் இந்த நாய்க்கு தண்டனை உண்டு. ஏன்னா எங்க அப்பா சிவபுரம் நடுத்திருத்தான். இப்ப சாமி சொல்றான், அவனுக்கு சொல்ல பாருங்க, தாய் தமர்கள் என்றும் தன்களை என்றும் பார்ப்பதில்லை, வாய் உரமாய் பேசும் வம்பர் என்றும் பார்ப்பதில்லை, அன்பாகி வந்தவரை நான் அலைச்சல் செய்து ஏற்பதுண்டு, வம்பான மாற்றானை நான் வளர்த்து அறுப்பதுண்டு. அன்பா என்ன தேடக்கூடிய சிவசிவான்னு சொல்லக்கூடிய என் பிள்ளைகளை நான் இந்த பூமியில சோதிச்சு அவருடைய பாவ கர்ம வினைக்கு உண்டான தண்டனைகளை கொடுத்து மீண்டும் அவர்களை என்ன பரிசுத்தப்படுத்தி நான் மோட்ச வீடு என்னுடைய சிவ வீட்டுக்கு அழைச்சிக்கிறேன். ஆனா இந்த அன்பா இந்த கும்பல், இந்த ஊழல்வாதி கும்பல ஆகாய அளவுக்கு வளர விட்டு அடியில அறுத்து இந்த நாய்களை கொண்டு நான் நரகத்தில் தள்ளி நடு கேட்பேன். என் பிள்ளைகளே, நீங்கள் யாரும் வருந்த சிவன் சொல்றான். ஐயோ, இது சிவ வார்த்தையா? இது இந்த பைத்தியக்காரன் இந்த பிச்சைக்கார பைய வார்த்தை கிடையாது, சிவன் வார்த்தை, அப்பா வார்த்தையா நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்டாலே உன் பாவம் தொழியும். சாமி சொல்றான், தினமொரு நேரம் இந்த திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போல பாவம் பறந்திடும். நிசமே சொன்னோம், கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டோருற்றோர் தொலைத்தினர் பிறவிதானே. இந்த வாசகம் எல்லாம் எங்க அப்பா திருவாசகம். அவனை நீ இந்த வாசகத்தை காதல கேட்டால உனக்கு பாவம் மன்னிச்சு உனக்கு பிறவி இந்த துன்பத்தில் விடுபட்டு விடுதலைக்கு ஒரு மோட்சம் கொடுத்துரும் உனக்கு. கேளு. சாமி வந்து சொன்னா, பெற்றோர்கள் கண்டுகொள்வார் பேசரிய என் மகனே, கற்றோர்கள் கண்டுகொள்வார் கண்ணே தீர்மன். அழுகுறான் எங்க பாசி வருவான். பெற்றோர்கள் ஞானம் பெற்று என் பிள்ளைகள் என்னை அடையாளம் கொண்டு என்னுடைய வீடு சிவட்டுக்கு மோட்சத்துக்கு வந்து விடுவார்கள். கற்றோர்கள் ஞானத்தை கற்றவர்கள் என்னை கண்டடைவார்கள்ங்க. அதனால அண்ணாமலை ஞானம் பெற்றவர்கள், அவருக்கு பதவி வேண்டாம், கூதல வேண்டாம். இங்க பாருங்க, ஆராசெல்லாம் ஒரு படி தான் தப்ப முடியாதியா. ஆராசம் ஆடி என்ன ஒரு 2 அடி வந்து எத்தனை அடி எவன் போட்டு வச்சிருக்கானோ அதெல்லாம் வெளியே வரும். அண்ணாமலையே போட்டிருக்கு, அண்ணாமலை வெளியிடுறாரா இன்னும் தெரியல. இன்னும் அடுத்த அடியை பேர் எதிர்பாருங்க. பார்ட் 1 பார்ட் 3 பார்ட் 4 இதுன்னு வந்துட்டே இருக்கும். அதனால இங்க பாருங்கய்யா, இவங்களை தண்டிக்கிறதுக்கு யோகியால முடியும், அண்ணாமலையால மட்டும்தான் முடியும். வேற இவங்க மோடியும் தண்டிக்க முடியாது, அமித்ஷாவும் தண்டிக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. எங்க ஐயா யோகி ஆத்தின பிரதமர் ஆகட்டும். ஏன்னா சாமி இறை அவதாரம், அவங்க 2 பேரும் அவதாரம். சாமி கீதல் சொல்றான், பரித்ராணாய். சாமி சொல்ற பாருங்க, ஏதா இதாக்கி தர்மசியா கிளநீர் பௌதி பாரதா பிதானம தர்மசியா ததாத்மான சுஜாமிக பரித்ராணாய் சாதுனா விநாசாய சதுஸ்குதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய் சம்பவி யோகே அஜோஸ்பி சன்னவியாத்மா யுதா அஜோஸ்பி சன்னவியாத்மா பூதானாம் ஈஸ்வரன் பிரகிருதி சுவாமிசாய் சம்பவி ஆத்மா. என்ன சொல்றான்? மகனே, இந்த உலகத்துல அநியாய அக்கிரமம் மீதியாகும் பொழுது நான் என்னை தோற்றுவித்துக் கொள்கிறேன். நான் பிரகிருதி படைக்கிறவன். நான் இந்த உலகத்துக்கு ஈஸ்வரனாக இருந்து கூட என்னுடைய படைக்கும் சக்தியை வசப்படுத்தி கொண்டு சாதாரண மனிதனை போல வெளிப்படுகிறேங்கிறாங்க. இறைவன் எப்படி வருவானா? மலஞ்சலம் கழிக்கிற உடல்ல சாதாரண மனிதனை போல வருவானா? இன்னைக்கு பாருங்க, அண்ணாமலை அவதாரமா இருக்கலாம், யோகி ஆதித்யநாத் அவதாரமா இருக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் பதவி விரும்பாதவங்க, புகழ விரும்பாதவங்க. அண்ணாமலை இன்னைக்கு பதவி ஆசைப்பட்டிருந்தா அன்னைக்கே தலைவர் பதவி ராஜினாமா பண்ண தலைவர் எடுத்ததுமே அமைச்சர் பதவி கொடுத்துருப்பாங்க. வேண்டாண்டாரு. இன்னைக்கு அண்ணாமலை போட்ட பிச்சை தான் எல்முருகனுக்கு அமைச்சர் பதவி. புரியுதா உங்களுக்கு? அண்ணாமலை நினைச்சிருந்தா என் அமைச்சர் எல்முருகன் அமைச்சர் போய் காலி பண்ணிக்கலாம் இப்போ. அதனால இங்க பாருங்க, உழைக்கிறவனுக்கும் கூலியை கொடுக்க மாட்டானுங்க. இதான் கழிவு, அப்படிதான் இருக்கும். விடுங்கய்யா, நமக்கு பெரிய பதவி மேல இருக்க சிவலோக பதவி. 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் இக்காலம். அவவேடம் பூண்டு இங்கு அலைந்து தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பதை காலங்க. இந்த பந்தா, இந்த ஆடம்பரம், இந்த மயிறு மாங்கோட்டை எல்லாமே அவவேடம் அசிங்கங்கிறான். ஆனா சிவவேடம் என்ன? ஒத்தருவா திருநீர் பாயிட்டு வாங்கி 3 கோடி சிவசிவான்னு போட்டா 800 யுகங்கள் ஊசி முனையில் இருந்து நீ தவம் செய்தாலும் கிடைக்காத மிகப்பெரிய பதவி சிவலோக பதவி. அப்பா சிவனுடைய நாமத்தை சொல்லி சிவசிவான்னு 3 கோடி போட்டா கிடைக்குங்கிறான். அதனால நமக்கு இது சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஜான் அளவுக்கு வந்து சாமி சிலைகள் இருந்தா கூட நீ வேற மாதிரி அசிங்கமா சொல்றானே. அதெல்லாம் இங்க பாருங்க, அவனுங்களுக்கு எல்லாம் தண்டனை இருக்கிய. சாமி எதுவும் சொல்ற மாதிரி மனுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோர்க்கு இனிதல்ல வீந்தான் என்று இயம்பை பகண்டர் தன்னை புனிதவள் துர்க்கை சென்று கொன்றவள் நரகம்பூத்தி கணிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்தம் ஆடுவளைன்னு சிவபெருமான் சொல்றான். ஐயா, இந்த கலியுகத்துல சனாதன தர்ம நூல்கள், சனாதன இந்து கடவுள்களை எவெல்லாம் இழித்து பழித்து நகைத்து பேசுறானோ, இந்த புறம்போக்குகளை இவனுகள் எல்லாம்
இவனுடைய ஆத்மாவை செத்ததுக்கு அப்புறம் ஆத்மா அன்னை துர்க்கை பிடிச்சிட்டு போய் இவனுக்கு தீர்ப்பு, இவனுக்கு வந்து ஆர்கியூமெண்டே கிடையாதான், நேர நரக வாயில நரகத்துல பூத்திடுவாள, கொண்டு நரகத்துல வீசிட்டு அவ போய் கடல்ல குளிப்பாளாம். சிவபெருமான் சொல்றான். அதனால இவனுக்கு சனாதன தர்மத்தை பழிச்சிட்டு இந்து கடவுள்களை திட்டிட்டு இவனுங்கெல்லாம் ஒரு கூந்தல கூட புடுங்க முடியாது. ஓம் நம சிவாய. திருச்சி நம்மள பேச மணிக்கணக்க பேசலாம். இதை யாரையா கேட்க போற அந்த ஆடியோவை? ஓம் நம சிவாய. திருச்சி நம்மள சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திரும்பினே எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.